பாருங்க இந்த டியூப் 10 இன்றைய கிளாஸ்ல பார்ப்போம். ஆகவே இந்த டியூப் 10 பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு டியூப் தான் இந்த டியூப். சரியா? ஆகவே இதுல இருக்கிற கேள்விகள் அதிகமாக முன்னுக்கு வர கேள்விகள். ஆகவே இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பிள்ளைங்க. இதை படிக்க போல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதுல இப்ப முதலாவது கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எளியா செஞ்ச கேள்வி 2016 26வது கேள்வி கேள்வியா செய்யறாங்க. அப்ப நான் திருப்பி செய்யறேன். 2016 31வது கேள்வியை பாருங்க. 2016 அது டியூட்ல 2வது கேள்வி 31வது கேள்வி. இந்த கேள்விகள் இலகுவாக இருக்கும். இந்த கேள்விகள் இலகுவாக இருக்கும். கொஞ்சம் கணித செய்கை ஓயலுக்குரிய கணித செய்கையாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி பாருங்க. ஒரு பழப்பானத்தை தயாரிப்பதற்கு செறிந்த தோடம்பழச்சாறு, செறிந்த அன்னாசி பழச்சாறு, நீர் ஆகியன, அதாவது தோடம்பழம், அன்னாசி, அதே மாதிரி நீர் ஆகியன 1க்கு 2க்கு 3 என்ற விகிதத்தில் ஒருமிக்க கலக்கப்படுகின்றன. இப்பானத்தின் 1200 லிட்டர் தயாரிக்க எத்தனை லிட்டர் அன்னாசி தேவை? அப்ப அன்னாசின்னு சொல்றது 2வது என்ன? அன்னாசை பாத்தீங்கன்னா 2வது. அப்ப இது தோடம்பழம், இது அன்னாசி பைனாப்பிள், இது நீர். இப்ப இந்த பானத்துல மொத்தம் எத்தனை லிட்டர்னா 1200 லிட்டரை தயாரிக்கணுமா? 1200 லிட்டரை தயாரிக்கணுமா? 1200 லிட்டர் பெரிய லிட்டர். இப்ப பாருங்க 1200 லிட்டர் தயாரிக்க எவ்வளவு அன்னாசி தேவை? சரி, இவ்வாறான கேள்விகள் ஒன்று மட்டும் விளங்கிங்க. இங்க நாம இந்த பின்னங்கள், இது மேஜில் போன விகிதங்கள் பின்னங்கள் தான். இது என்ன, இதுக்கு ஒரு பின்னம், இதுக்கு ஒரு பின்னம். நீங்க இந்த விடயங்களை நீங்க இவ்வாறான கேள்விகள் வந்தாலே இது முதலாவது கேள்வியின் அடிப்படையில செல்ற இப்படி மொத்தமா 3க்கும் மொத்தமாக வந்தால் மொத்த பங்கு என்று பாருங்க. மொத்த பங்கு அப்படின்னா என்ன? மொத்த பங்குன்னா என்ன? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 எத்தனை? ஒரு பங்கு, இது 2 பங்கு, இது 3 பங்கு. அதான் உண்மையானது. ஆகவே 6 பங்கு 1200 லிட்டர் என் மொத்த விகிதம், மொத்த பங்கு. ஆகவே ஒரு பங்கு எவ்வளவுண்டா 1200 6ஆல பிரிக்கிறதுக்கு சமம். சரி, ஆகவே எனக்கு வேணும் இந்த 2 பங்கு. அப்ப 2 பங்குன்னு சொல்றது 1200 6ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கிறதுக்கு சமன். ஆகவே சுருக்கிற பெரிய விஷயம் இல்ல. 1 3 முறை, 1 4 முறை. ஆகவே 400 என்பது 400 லிட்டர் அவங்க 400 தந்திருக்காங்க விடையில. ஆகவே 400 என்பது என்ன இருக்கும்? விடையாக இருக்கும். ஆகவே இதுக்கு 3வது விடை. சரி, இங்க இது மேட்டர் இல்ல. இந்த பங்குகள் எடுக்கிறதா விஷயம். அதாவது பங்குகள், ஒரு பங்கு, 2 பங்கு, 3 பங்கு, மொத்த பங்கு. இல்லாட்டி வேறொரு வகையிலையும் இதை செய்வோம். நாம அந்த வகை இதுக்கு தேவையில்லை நமக்கு. அதாவது எல்லாத்துக்கும் எக்ஸை எட் பண்ணிடுவோம். எக்ஸை எட் பண்ணி விட்டோம்னா இது ஒரு முழு என்ன பேசிடும், ஒரு விகிதம், எத்தனை விகிதத்தால என்ன சுருக்கிருக்காங்கன்னு தெரியும். ஆகவே அதுக்காண்டி ஒரு எக்ஸை எட் பண்ணிடுவோம். இப்ப இதா எக்ஸ்ண்டா இது 1x லிட்டர், 2x லிட்டர், 3x லிட்டர். ஆகவே 1 2 3 மொத்தம் 6x லிட்டர். இந்த 6x லிட்டர் 1200. ஆகவே 1x லிட்டர் 1200 இங்கில் 6, ஆகவே 200. நமக்கு வேணும் 2x, ஆகவே 2ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 400. அப்படி 2 முறை, 2ம் இலகுவான முறைதான். இங்க ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம எந்த காலத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வியை செய்வோம். இதுக்கு நார்மலா 1க்கு 2க்கு 3, ஆகவே மொத்தம் 6. 1200க்கு 6 2க்கு எத்தனை? 6ஆல பிரிச்சு 2, ஆகவே 400. நீங்க என்ன மனதாலேயே குயிக்கா ஒரு அடுத்த செகண்ட்ல இப்படி எடுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கு. அடுத்தது 2016 34 35வது கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி 2016ஆம் ஆண்டு 34 35. 2016ஆம் ஆண்டு 34 35வது கேள்வி. 2013 தொடக்கம் 2015 வரையான காலத்தில் இலங்கையில் ஒவ்வொரு பிரதான விவசாய பயிரினதும் அன்னளவான மொத்த உற்பத்தி பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. சரி, ஏதோ அட்டவணையில சாராங்க. 2013 14 15 சாராங்க, தேயிலை சாராங்க, ரப்பர் சாராங்க, தேங்காய் சாராங்க. சரி, நம்ம கேள்விக்கு போவோம். 2014 தொடக்கம் 15 வரை தேங்காய் உற்பத்தியில் உள்ள அன்னளவான சதவீத அதிகரிப்பு. சரி, 2014 தேங்காய், அதாவது 34க்கு தேங்காய் உற்பத்தியில சதவீத அதிகரிப்பு. ஆகவே தேங்காய் உற்பத்தியை பாத்தீங்கன்னா
2014 2870. 2015 3056. ஆகவே 3056ம் 2870. ஆகவே பாருங்க எவ்வளவு கூடி இருக்கு, எவ்வளவு கூடி இருக்கு. 3056ல இருந்து 2870 கழிக்கணும். பெரிய விஷயம் இல்லை. இங்க ஒரு 30, 100, 130, 186. அது 186 என்ன செஞ்சிருக்கு, கூடியிருக்கு. எவ்வளவுக்கு கூடியிருக்கு? 2870க்கு 186 கூடியிருக்கு. தர 100க்கு இதான விகிதம். தர 100க்கு எவ்வளவு கூடியிருக்கணும் விகிதம். இதை சுருக்குனீங்கடா பிள்ளைகள், நீங்க எப்படி சுருக்கலாம்? இதை நான் 3 சுருக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 3 சுருக்கணும். இது 3 சுருக்கப்படும் இல்ல? 3 சுருக்கி பார்ப்போம். 3 சுருக்கி பார்த்தா 3 6 3 18 2 முறை 23. இதை 3 சுருக்கணும். இல்லாட்டி நாம ஒரு 6 சுருக்கி பார்ப்போம். சரியா வரலாம் சம்டைம். 6 சுருக்குனா சம்டைம் சரியா வரும், இல்லாட்டி வராம வரும். சரி, அப்படியே இருக்கட்டும். நாம 3 சுருக்குவோம். 3 சுருக்கணும். 6 முறை 2 முறை. என்ன பெரிய சுருக்கம் கொஞ்சம் சின்ன சின்ன இலக்கங்களால 7 அளவுக்கு சின்ன இலக்கங்களால் சுருக்குங்க, உங்களுக்கு இலகுவாக இருக்கு. எங்க பாருங்க, இதை 3 சுருக்குனா 62. இதை 3 சுருக்குனீங்கன்னா 28. 28ல 9 3 27. 9 முறை 1 மிச்சம் 17. 3 15 20. 20ல எத்தனை முறை? 20ல வராது என்ன? ஆகவே 6 சுருக்கிறது 3 சுருக்கிறது இங்க வராது. அப்ப நான் 3 சுருக்கல. அது ஃபர்ஸ்ட் சுருக்கி பாருங்க. சுருக்கி வராட்டி நாம என்ன செய்வோம்? 2 சுருக்கிறோம். அப்ப 2 சுருக்கினீங்க 186 எத்தனை வந்து நமக்கு 2870 என்ன? 186 2870. அதுல பிள்ளைகள் இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா பாருங்க, அன்னளவான சதவீத அதிகரிப்பு தான் கேட்காங்க. இப்படி அன்னளவான கேள்வி வந்தா அது கொஞ்சம் முக்கியம். அன்னளவான வந்தா அங்க பிரிச்சு வாரது தசத்துல வரப்போகுது. அது பிரிச்சு வாரது தசத்துல வரப்போகுதுண்டா. இப்ப நாம இதை பெருக்கும். இந்த சைபரும் இந்த சைபரும் வெட்டுப்பட்டா 1860 287. அப்ப இதை பிரிச்சா நமக்கு தசத்துல வரப்போகுது அர்த்தம். அப்படின்னா நாம பிரிச்சு தான் பார்க்கணும். என்ற 3 சுருக்கியலாம். 3 சுருக்காட்டி நீ அங்கால சுருக்கிட்டு இருக்கிற பெஸ்ட். ஆகவே நாம் என்ன செய்வோம்? ஏன்னா அந்த கேள்வி இலகு, ஆனா சுருக்கல் 287 சுருக்கும். 287 இதுல பாத்தீங்கன்னா 18 வந்துச்சு. 18ண்டா இதுல ஆக கூடைக்கிறதே 10. 10ண்டா 2870 வந்துடும். 8ண்டா 8 2 16. ஆனா இங்க 80. ஆகவே அதுவும் கூட ஒரு 6 முறை போட்டு பார்ப்போம். சும்மா இதுகள் என்ன 287 6 முறைண்டா கொஞ்சம் சரியா வர அப்படி போட்டு பாக்குற. இல்லாட்டி என்ன நாம அடுத்ததுக்கு போயிட்டு அந்த சுருக்கல்கள் கொஞ்சம் வேண்டாம். சுருக்கல் என்பது உங்களோட கணிதம், மன கணிதம். என்ன எத்தனை வரும்? ஒரு மனசால கணிதம் பார்த்து 6 வரும் சரியான்னு கண்டுபிடிக்கிறது மனக்கணிதம். அதுக்கு எந்த முறைகளும் இல்லை. சரி, 6 42 4 மிச்சம். 6 42 4 மிச்சம். 6 48 48 4 52 5 மிச்சம். 6 2 12 12 5 17. அப்ப சரியா வருது என்ன? ஆகவே 10ல இருந்து 2 போனா 8. 1 பெய்த்து. ஆகவே 5. 5ல இருந்து 2 பெய்த்துண்டா 3. இங்க நம்ம கடன் வாங்கல. அப்ப 8ல இருந்து 138. இப்ப தசம் 1380. திருப்பி இப்ப 1380 சொல்ல 287 6 முறை 1700 வருது. அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு 3 4 முறையரை பண்ணலாம். அதாவது 6க்கு குறைய 5க்கும் குறைய தான் வரப்போகுது. அது 5க்கும் குறைய வரப்போகுதுண்டா வீண 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம். இப்ப இதை அன்னளவாக மட்டும் தட்டினோம்னா நமக்கு 6 தான் வரப்போகுது. ஏன்னா 5க்கு குறைய இருக்கிறத மட்டும் தட்டினோம்னா 3க்கு வரும். 5க்கு பின்னுக்கு 6 தசம் 5 6 7 8 வந்துச்சுன்னா அது என்ன வரைக்கும் இருக்கும். ஆகவே இங்க விடையிலையும் நமக்கு என்ன இல்லை, 7 இல்லை. நாம 6 வீதம் தான் அன்னளவான விட. 6 வீதம் சரி இங்க சுருக்கிட்டு தேவை. நமக்கு ஒரே ஒரு சுருக்கல் தான் இங்க முக்கியம். நீங்க ஃபுல்லா சுருக்கி 4 தசத்துக்குலாம் எடுத்துட்டு விடைய பார்க்கணும் பிள்ளைகள், விடைய பார்க்கணும். நாம என்ன செய்யப்பட இவ்வாறான கேள்விகளுக்கு செய்து விடையில அடுத்தது தான் விடைய பார்க்கிறேன் இல்ல. விடைய பாருங்க. ஓகே, 6 இருக்கு. 6 தசம் இது 6. ஓகே, 6க்கு அடுத்த மட்டும் தட்டியல 7 தானே. விடையில இல்ல. சரி.
ஆகவே அடுத்து 34வது கேள்வி. அப்ப 35வது கேள்வியை பாருங்க. தரப்பட்ட காலத்திற்குள் ஆண்டுக்கான மொத்த தேயிலை உற்பத்தி சராசரி பெருமானம். மொத்த ஆண்டுக்கான தேயிலை உற்பத்தியை பாத்தீங்கன்னா இது இலகுவான கேள்வி. தேயிலை உற்பத்தி 340. அடுத்த கேள்வியை பாருங்க. 35வது கேள்வி. தேயிலை உற்பத்தியை பாத்தீங்கன்னா 340, 338, 329. இப்போ சராசரி காண்ட எல்லாத்தையும் கூட்டி போட்டு எத்தனை அதால பிரிக்கிறதா சராசரி காண்ட அதை கூட்டி பிரிக்கீங்கன்னா நீங்க கூட்டி பிரிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் 336 வரும். 336. சரியா? மூணையும் கூட்டி பிரிச்சீங்கன்னா 336. அதை விட 2 வரும். இது சுருக்கலுக்குரிய கேள்வி. உங்களோட கணித செய்கை எவ்வாறு இருக்குன்னு நான் வளமையா சொல்லி வரக்கூடியதான் பிள்ளைகள். இந்த ஜென்ரல் நாலேஜ் காமன் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்றது ஐக்யூவை விட உங்களுக்கு மெத் நாலேஜ். ஐக்யூ என்பது இந்த தர்க்கம் ரீதியாக செக் பண்றது கூட இருக்கும். உதாரணமா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஐக்யூவை பாத்தீங்கன்னா தர்க்கம் ரீதியான செக் பண்ணுவா. மெத்ஸை செக் பண்றது வீதம் குறைய இருக்கும். ஆனா இந்த ஏழுக்குரிய ஜென்ரல் நாலேஜை பாத்தீங்கன்னா நீங்க இப்பதான் ஓஎல் படிச்சுட்டு வந்து ஏஎல் படிக்கீங்க. ஆகவே உங்களுக்கும் மெட்ஸ் நாலேஜ் கூட இருக்கும் அடிப்படையில இந்த மெட்ஸ் சுருக்கல்களை தான் அதிகமாக செக் பண்ணுவாங்க மேக்சிமம். நாம அடுத்த கிளாஸ்ல நாம ஒரு கொஞ்சம் அந்த படம் சம்பந்தப்பட்டது நிச்சயமா இருக்கு. அதை நான் இன்னொரு கிளாஸ்ல முடிச்சிருவேன். இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தாம ரெக்கார்ட் ரீதியா தான் போடுறேன். என்ன பிள்ளைல நான் கொஞ்சம் இதை குயிக்காக முடிக்கணும். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது. ஆகவே 11 மணி வரையும் இன்னைக்கு 107 அடிப்படையில நான் கொஞ்சம் ஏடியாக ரெக்கார்ட் பண்ணி இதை போடுறேன். அந்த அடிப்படையில பிள்ளைகள் இந்த சுருக்கல்களை செய்யுங்க. சுருக்கல்கள்ல என்ன செய்யுங்கன்னா இப்படியான அன்னளவான சுருக்கல்களை ஃபுல்லா சுருக்கிட்டு நிக்கிறதுல டைமை பேஸ் பண்றேயும் இல்லை. நார்மலா சுருக்கிட்டு விடைய எடுத்துட்டு போறது. நான் பின்னிக்கிற கேள்விகள் பார்ப்போம். என்ன செய்யற கேள்விகள் நமக்கு சுருக்கல் இல்லாமையே விட எடுக்கக்கூடிய கேள்விகள், கண்ணால பார்த்தே விட எடுக்கக்கூடிய கேள்விகள் நம்ம எளியாவும் செய்யிருக்கோம். என்ன சரி பிள்ளை. அப்ப 2017-19 கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 2017-19 நான் இங்க எழுதுறேன். 2017-19 கொஞ்சம் அவசரமாச்சு இங்கிட்டு போறேன்னா, ஒரு குறித்த வகுப்பில் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம், அதாவது பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம். ஒரு புதிய ஆண் பிள்ளை வகுப்பில் சேரும் போது, ஆகவே இங்க என்ன செய்யணும்டா, இது எக்ஸ் எத்தனை மடங்குன்னு தெரியும். ஆகவே இது 7x, இது 3x. இவ புதிய ஒரு ஆண் பிள்ளை வகுப்பில் சேரும் போது அவ புதிய 3x பேர் இருக்காங்க. ஏன்னா மடங்கு தானே. அவ எவ்வளவு இந்த எக்ஸ் எவ்வளவுண்டா மொத்தம் வந்து எனக்கு எக்ஸ் தெரியா. அவ புதிய ஒரு ஆண் பிள்ளை வகுப்பில் சேரும் போது இது 7x தான். இப்ப சொல்றாங்க இதுக்கிடையிலான விகிதம் 2:1. ஆகவே வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகள் இந்த 7x கேட்கலாம். அவ பாருங்க பிள்ளைகள் இதை பிடிக்கும். 7x-க்கு 3x என்பது பின்னமாளித போல உங்களுக்கு விகிதத்தை பின்னமாளித தெரியும். இது இங்கே 3x ஆக 1 சமன் 2:1 2 இங்கில் 1. ஆக இது இங்க வந்து பெருக்கப்படும், இது அங்க போய் பெருக்கப்படும், இது இங்க வந்து பெருக்கப்பட்டா 7x, இது அங்க போய் பெருக்கப்பட்டா 3 6x, அதாவது 2 3x சக 1. அப்ப 7x 3 6x சக 2 என் அடைப்பு நிற்குனீங்கடா. இங்க இங்கால வந்தா x rx சமன் 2. அப்ப x சமன் 2டா 7x எத்தனை பிள்ளைகள் 7 2 14. என்ன பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 14. பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 14. இதான் இதை பாக்குற முறை. சரியா? வேற மனதால பாக்குற முறைகளும் இருக்கு. அதாவது இங்க ஒன்று கொள்ள இப்படி மாறுதுன்னா எத்தனை இருக்கும்னு பார்க்கலாம். ஆனா அதோட இது லகுவான முறை தானே. ஏன் நமக்கு தெரியும் எக்ஸ் போட்டா அது மொத்தம் எண்ணிக்கை. நம்ம எக்ஸோ வையோ அது உங்களோட இஷ்டம். எக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க பிள்ளைங்க. எக்ஸ் போட்டோம்டா இது மொத்தம் எண்ணிக்கை. அப்ப இத வீதமாகனா இந்த எக்ஸ் வெட்டுப்பட்ட என்ன, அதாவது இங்க 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். இங்க 14 இருந்திருக்கேன். இங்க சாரி இங்க 2 இருந்திருக்கேன். 2 அந்த 2 வெட்டுப்பட்டு தான் 14. அதாவது 14க்கு 6 வீதம் இருந்திருக்கு. இதை சுருக்கித்தான் 7க்கு 3 எடுத்திருக்கான். ஆகவே நாம இதுல எக்ஸ போட்டோம்னா இது எத்தனையால சுருக்கப்பட்டிருக்கு இந்த எடுக்கிறது அந்த எக்ஸ். அவை நம்ம சும்மா இதை எக்ஸ போடுறது. இப்ப இது மொத்தம் இது கொண்டு சேரக்குள்ள வீதம் மாறுது. ஆகவே இதை பின்னமாளி போட்டு விடைய காணலாம். இலகுவான கேள்விகள் வினாக போவோம். 2017-25வது கேள்வி.
2017 25வது. சரி, 8 பாடங்களுக்கு அப்ப அதுக்கு 14 விட 8 பாடங்களுக்கு அருணரின் சராசரி புள்ளி, 8 பாடங்கள்ல அருணனின் சராசரி புள்ளி 70. அவன் ஒரு பாடத்தில் 84, அப்ப இதுல ஒரு பாடத்துல அவன் 84 புள்ளிய பெற்றிருக்காராம். எஞ்சியுள்ள 7 பாடங்கள் அவர சராசரி. சரி, சராசரி எப்படி காணுவோம்? மொத்தமா இந்த 8 பாடங்களோட கூட்டுத்தொகை, அதாவது 8 பாடம், முதலாவது பாடத்துல மார்க்ஸ், 2வது பாடத்துல மார்க்ஸ், 3வது பாடத்துல மார்க்ஸ், 4வது பாடத்துல மார்க்ஸ், 5வது பாடத்துல மார்க்ஸ், 6வது பாடத்துல மார்க்ஸ், 7வது பாடத்துல மார்க்ஸ், 8வது பாடத்துல மார்க்ஸ், இவ்வளவு மார்க்ஸையும் கூட்டி 8ஆல பிரிப்போம். இப்ப இவ்வளவு பாடத்தையும் கூட்டி 8ஆல பிரிக்கிறது தான் இன்னைக்கு வலுவர். சும்மா உங்களுக்கு இதுக்காண்டி தெரிஞ்சிருக்கேன், இதெல்லாம் நீங்க போட்டேன்னு. அதாவது விளக்கம் என்ன? 8 பாடங்கள்ல சராசரின்றா இந்த விளங்குறதுக்காண்டி தான் இதை போறோம். முதலாவது பாடத்துல மார்க்ஸ் இன்னைக்கு தெரியா, 2வது பாடத்துல மார்க்ஸ், 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8 பாடத்துல மார்க்ஸ கூட்டி 8ஆல பிரிச்சா வரும். ஆகவே இவ்வளவு 8 பாடத்துல மொத்த கூட்டுத்தொகை 70 தர 856. அப்ப 70 இஞ்சால போட்டுனா 7 8 56 560. சரி, இப்ப 7 பாடத்துல மொத்த கூட்டுத்தொகை, அதாவது 7 பாடத்துல சாரி 7 பாடத்துல சராசரிண்டா இந்த தந்த பாடம் விட்டு இந்த 7 பாடத்தையும் கூட்டி போட்டு 7ஆல பிரிச்சா சரியா? அப்ப இந்த இவ்வளவுத்தையும் கூட்டுறது என்னையா இருக்கும்? இவ்வளவுத்துல இருந்து இந்த அதாவது ஒரு பாடத்தை கழிச்சா சரியானே? இவ்வளவும் 560 தானே? அப்ப 560ல இருந்து 84 சந்திரிக்காங்க, 84 கழிச்சு அவ்வளவும் 7 பாடத்துல மார்க்ஸ், அதை 7ஆல பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். அப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், 560 நீங்க இதை இப்படி சொல்லலாம். 560 நீங்க 7ஆல பிரிக்கலாமே. இந்த பிரிக்க போல நீங்க தனியா தனியா பிரிக்கலாம். 560 கீழ் 84 கீழ், இல்லாட்டி மொத்தமா கழிச்சு போட்டு பிரிப்புமே வம்பு. சரி, இது நகலுக்கு நீங்க எப்படி பிரிங்க, இது இலகுவா இருக்கும். இல்லாட்டி 560ல இருந்து 84 கழி, 560ல இருந்து 84 கழிச்சா பிள்ளைய ஒன்று போயிட்டு 10ல இருந்து 4 கழிச்சா 6, ஒன்று போயிட்டு 15, 15ல இருந்து 8 கழிச்சா 476, 476 7ஆல பிரிச்சிங்கன்னா 48, 6 42, சரி 56, 7 8 56, அப்ப 68. அப்ப விட 2வது 68 வரும். ஆகவே இதுக்கு இவ்வளவு மெனக்கடணுமா? இல்ல. ஆகவே இதுக்குரிய எப்படி இப்படி கேள்விகள் வந்தா நீங்க இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணணும். இது ஒரு சமன்பாடு மாதிரி போச்சுட்டீங்களா? சரி, சமன்பாடு மாதிரிண்டா அதாவது மொத்த சராசரி 8 தர 70 மொத்த எண்ணிக்கை, மொத்த பாடம் தர 70 மொத்த எண்ணிக்கை, அதுல இருந்து தரப்பட்ட பாடத்தை கழிச்சு எத்தனை பாடத்துக்கு அடுத்த குறைஞ்சதுக்கு சராசரி காலம் அந்த நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சரி, கழிச்சீங்கன்னா சரி, இதுக்குரிய விட வரும். சரியா? அதான் இங்கேயும் செஞ்சிருக்கேன், ஒரு ஸ்டெப் கூட செஞ்சிருக்கேன். சரி, 68. அடுத்ததே பாருங்க. அடுத்தது கொஞ்சம் சராசரி விட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நமக்கு போடுறதுக்கு அதுக்காண்டி நான் இங்கே போட்டிருக்கேன். சரி, இலகுவான கேள்வி, ஆனா கொஞ்சம் மனதால செய்யலாம். பாருங்க பிள்ளைங்க, 2017 24வது. சம பக்கங்கள் ஒவ்வொன்றும் 100 சென்டிமீட்டர் நீளமுள்ளதாக இருக்கும் ஒரு செங்கோண இரு சமபக்க முக்கோணியில், அதாவது ஒரு செங்கோண இரு சமபக்க முக்கோணி, இந்த நிலம் சமம், ஒரு செங்கோண முக்கோணியம். சரி, ஒவ்வொரு பக்கமும் 100 சென்டிமீட்டரா? அப்ப இது 100 சென்டிமீட்டர், இது 100 சென்டிமீட்டர், ஒவ்வொரு பக்கமும் 100 சென்டிமீட்டரா கோணியில் உள்வரையப்படத்தக்க ஒவ்வொரு பக்கத்தினதும் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுரம். ஒவ்வொரு பக்கமும் 10 சென்டிமீட்டர் சதுரம் எத்தனை கேட்கலாம். ஆகவே இது எப்படி வரும் என்றால், இதுக்கு ஒரு சமன்பாடுகள் இவ்வாறு கேள்வி வந்து அதுக்குரிய சமன்பாடு
n into n minus 1 by 2. n என்பது என்ன? n என்பது என்ன? மொத்தம் எத்தனை வரைவீங்க? சரி, அவ மொத்தம் எத்தனை வரைவீங்கன்னா 10, அதாவது 10 தானே, 10ஆ பிரிக்கலாம். 10 ஒவ்வொன்றும் 10 10ஆ 10ஆ பிரிக்கலாம். ஆகவே 10 தர 9 கீழ் 2 90 45. இந்த 10 என்பது என்னண்டா, இந்த 100 10 10ஆ தானே பிரிப்போம். 10 10ஆ பிரிப்போம். 10 10ஆ எத்தனையா பிரிக்கலாம்? இவ்வளவு தூரம், இவ்வளவு வரையும் நீங்க 10 10ஆ எத்தனையா பிரிக்கலாம்னா 10ஆ பிரிக்கலாம். ஆனா இங்கால வார ஒன்று ஹாஃப் ஒன்று போகுது. இங்க மேலுக்கு அடுத்த 10ல பாத்தீங்கன்னா இங்க வந்துச்சுண்டா திருப்பி இதுல நிக்கும். இங்கால ஒரு சதுரம் கொண்டு போகும். இங்கால ஒரு சதுரம் கொண்டு போகும். இப்படி ஒவ்வொரு சதுரம் இங்க இப்படி 1 2 3 4 இப்படி 10 அலைக்கு போல 10 வரையும் போகும். 10 வரையும் அரை அரை சதுரம் போக போகுது. சொல்றது விளங்கும் நினைக்க நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன் வெளியே. நீங்க இத இனப்பு வச்சுக்கிட்டாலும் சரி, இதை மறந்தாலும் சரி, இது நமக்கு இந்த சமன்பாடுகள் பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் வராது. இங்க பாருங்க, நான் ஒரு சதுரம் ஒன்று 100 சென்டிமீட்டர், இங்கால 100 சென்டிமீட்டர், ரெண்டு பக்கம் 100 சென்டிமீட்டர் ஒரு சதுரம், 100 சென்டிமீட்டர் உடைய சதுரம். அதாவது இதுவும் 100 சென்டிமீட்டர், இதுவும் 100 சென்டிமீட்டர். இப்ப சொல்லுங்க அப்போ, நான் 10 10 சென்டிமீட்டரா இதுக்குள்ள எத்தனை சதுரம் வரையலாம்னு கேட்டா 10 தர 10 100. அவ்வளவுதானே. இப்படி 10, இப்படி 10, 1 2 3 4 5 6 7 8 அங்கால 9 10. அதாவது நான் கொஞ்சம் சின்னதா கேட்டேன், நான் பெருசா கேட்டேன். இந்த நாளைக்கு இப்போதைக்கு. அப்ப இங்க பாருங்க, இது 10 சென்டிமீட்டர், இது 100 சென்டிமீட்டர், இது 100 சென்டிமீட்டர் உடைய ஒரு சதுரத்தை கீறோம் பிள்ளை. சதுரமாய் வந்துட்டானே. சரி, ஆக இது 100 சென்டிமீட்டர் உடைய சதுரம், இது 100 சென்டிமீட்டர் சதுரம். இப்ப இங்க 10ஆ பிரிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சம் கொஞ்சம் இதா வந்துட்டு பிரச்சனை இல்லை. இங்க இருந்து கொஞ்சம் சின்னனாகிட்டு போவோம். ஓகே, ஆகவே நான் இத சரி அதாவது தெரியாமலே பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6 7 நான் வேணும்னா 8 சரி 9 10. இப்படி 10 ஆக்குறேன். சரியா, இப்படி 10 ஆக்குறேன். நம்ம மேலுக்கும் வரக்குள்ள நம்ம அதை மாத்தோம். இது சதுரமாய் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா, அப்ப சதுரமாக இது என்ன செய்யும்? 10 10 கொண்ட சதுரமாக வரும். உங்களை பெருசா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைங்க, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். இப்படி இப்படி ஒரு சதுரம் வரும். அப்ப 100 100 இங்கேயும் 100 இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கேயும் 10. ஆகிய மொத்தம் 100. இப்ப செங்கோண முக்கோணம்னு சொல்றதை சொல்லுங்க பாப்போம். இதுல மூளை விட்டம் என்ன, ஏன் இந்த இதுவும் 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 சமன்டா, இதுல மூளை விட்டம், இதுல மூளை விட்டம், இதுல மூளை விட்டம், இதுல மூளை விட்டம், இப்படி போறதுதான் இது செங்கோண முக்கோணம். நான் மூளை விட்டத்துக்காக போறதுக்காண்டி நான் சரியா அளவு பிடிச்சி சரியா கீறாதுக்காண்டி இப்படி போகுது. ஆகவே பாருங்க பிள்ளைகள், எத்தனை சதுரம் வெட்டுப்படுது? 1 2 3 4 5 6 8 9 10 சதுரம் மூளை விட்டத்துல 10 வெட்டுப்படுது. 10 அரவாசி, ஏன் அங்கால அரவாசி வை 10 அரவாசின்னு சொல்ல எத்தனை?
5 சதுரம் வெட்டுப்பட்டிருக்கும். ஏன்னா 10 அரைவாசி 5 சதுரம் தானே. அப்ப இதை கூட்டினா இதையும் இதை 1 2 5 சதுரம். அது மொத்தமா இங்க 10 இங்க 10 ஆகவே மொத்தம் 100. மொத்தம் 100. மொத்தமா 100 பிள்ளைகள், மொத்தமா 100. அப்ப இதுக்குள்ள வரையக்கூடியது அரைவாசி என்ன? ஏன் அரைவாசியான அரைவாசின்ற 50. அந்த 50ல இருந்து இந்த ஹாஃப் வாரத்தை நாம சதுரம் எடுக்கல. ஆகவே அது எத்தனை? 5. ஆகவே 45 விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காட்டி எரி பாருங்க பிள்ளைங்க. சரி. அதாவது இது இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். ஆகவே இது மூலை விட்டு. அவ இதுக்குள்ள வரையக்கூடிய சதுரங்கள மொத்த எண்ணிக்கை தான் கேள்வி. அவ இது 10 10 செல்லக்கொள்ள நான் சொன்ன சமன்பாடு 10 10 தானே வரையலாம். ஆகவே 10 தர 9 10 எத்தனை இதுல வரையலாம்? 10 தர அதுல இருந்து 1 குறையே 9 கீழ் 2 விட வரும். அவ்வளவுதான். இதுக்குரிய விளக்கம் தான் இது. அதாவது நாம மொத்தமா ஒரு சதுரம் ஆக்கிட்டோம்டா அதுல சாரி 10 தர 10 100 சதுரம் வரையலாம். அதுல அரைவாசியான செங்கோண முக்கோணம் ஆகவே 50 வரையலாம். 50ல நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த 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 நடு மூளை விட்டமா வார இந்த 10 சதுரங்களும் வெட்டுப்பட்டும். அங்காலையும் வெட்டுப்பட்டும், இஞ்சாலையும் வெட்டுப்பட்டும். ஆனா உண்டு அவை அங்கால அரவாசை கொண்டு வைக்கிறோம், இஞ்சால அரவாசை கொண்டு வைக்கிறோம். அவ இஞ்சால வாரது 5, அங்கால போறது 5. அவை அது 10,000. அவை அந்த 5 கழிக்கணும். அப்ப அந்த 5 கழிச்சா 50ல இருந்து 5 கழிச்சா 45 வரும். அவை இதுக்குரிய விட 45. சின்னொரு கேள்வி பெருசா இல்ல. ஆனா இத நீங்க இந்த இதுல இருந்து 10 வரக்குள்ள இந்த கடைசா ஒரு சதுரம் வெட்டுப்படும் வந்தா 9. அப்போ 9 மடங்காக வந்திருக்கிற விடைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா விட சரியா 50 மடங்கா 45 மடங்கு வந்திருக்கா. ஆகவே என்ன 9 மடங்குக்கு கொடுத்தீங்கன்னாலே விட அதுக்கு சரியா வந்துடும். ஆனா இப்ப கேள்வி நீங்க நம்மளோட சமன்பாட்டு இருக்கு என்ன 10 10ல இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 5 5 சாரி 50 50 5 5 பிரிக்கலாம். என்ற சதுரம் 5 5 தானே பிரிக்கலாம். அப்ப 5 5 பிரிக்க போல 5 4 20 5 அதுல இருந்து கொண்ட கழிச்சு 4 20 கீழ் 2 10 அப்படி கொடுத்தீங்கன்னா 50 50 வரக்கொள்ள 50 50 என்ன எத்தனை கீறலாம்னு வந்தா எத்தனை கீழ்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம்? நாம பிரிச்சு கொள்ளலாம் பிள்ளை. அப்ப அதுக்கு 45 2018 22வது வழியை பாருங்க. 30 பெண் பிள்ளைகளும் 20 ஆண் பிள்ளைகளும் உள்ள ஒரு வகுப்பில் நடத்தப்பட்ட ஒரு பரீட்சையில் 30 பெண் பிள்ளைகள் 20 ஆண் பிள்ளைகள் மொத்தம் 50 பேர் என ஒரு வகுப்பில் நடத்தப்பட்ட ஒரு பரீட்சையில் பெண் பிள்ளைகளின் புள்ளிகளின் சராசரி 80, ஆண் பிள்ளைகள் 70. அவை பெண் பிள்ளைகள் பெற்ற மொத்த என்ன? அதாவது சராசரி 80. 30 பேரையும் 30ஐயும் கூட்டி கீழுக்கு 30ஆல பிரிச்சா 80 சமன். 30ஐயும் கூட்டி 30ஆல பிரிச்சா 80. அவை பெண் பிள்ளைகளோட மொத்த கூட்டுத்தொகை என்ன? 80 தரம் 30 மொத்த 824 2400. அதே மாதிரி ஆண் பிள்ளைகளோட மொத்தத்தையும் கூட்டி 70 சாரி 20ஆல பிரிச்சா 70. சரிதானே? சராசரி ஆண்டது மொத்தத்தையும் கூட்டி 20ஆல பிரிச்சா 70. மொத்தம் நமக்கு தெரியா. இப்ப 7 14 1400. அவ்வளவுதான். இது 2. இப்போ கேள்வி மொத்த சராசரி. இப்ப மொத்த சராசரிண்டா ஆண் பிள்ளைகளிடத்தையும் பெண் பிள்ளைகளிடத்தையும் கூட்டி அத மொத்தம் எத்தனை பேரு 50ஆல பிரித்தல். அப்ப இதுல 2400 கண்டுபிடிச்சிட்டோம், இது 1400 கண்டுபிடிச்சிட்டோம். அத 50ஆல பிரிச்சா விட ஆகவே 50 பிரிச்சா எத்தனை வரும்டா? கூட்டி பிரிச்சு பாருங்க. 3800 தானே. அது 50ஆல பிரிப்போம். ஆகவே 5ஆல சுருக்குனீங்கண்டா ஒரு முறை 5ஆல சுருக்குனீங்கண்டா 7 5 35. அப்ப 7 கொஞ்சம் நித்தாட்டி எல்லாம் அப்ப எல்லாம் 7 அடிக்க ஒன்றும் செய்யலாம். அங்கால 30 30ல 6 அப்ப 76 சராசரி நீங்க நினைக்கிறேன். ஆகவே வேற ஒன்றும் இல்லை. 30ல இருந்தா இதை பெருக்கி 2ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்தம் வரும். அதை மொத்த எண்ணிக்கை 50ஆல பிரிக்கிறீங்கன்னா சரி. சரி, இதான் இதுக்குரியது. சரி.
அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 2018-23 கேள்வி. 2018-23 கேள்வியை பாத்தீங்கன்னா, ஒரு பாடசாலையில் காப்போத்தர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் 75% எல்லா 9 பாடங்களையும் சித்தியடைந்தனர். அதாவது குறிப்பிட்ட தொகையில் ஒரு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதுல 79% மாணவர்கள் எல்லா பாடங்கள்லையும் சித்தியடைந்தனர். அதாவது 9 பாடங்கள்லையும் ஒன்பதுலையும் பாஸ் பண்றாங்க. எஞ்சிய மாணவர்களில் இதுல எஞ்சுவாங்க தானே, எஞ்சிய மாணவர்களில் 60%. இதுல எஞ்சிய விகிதம் 29%, 75%, என்ன 75%. இதுல எஞ்சினது 25%. இந்த 25% மாணவர்களில 60% மாணவர்கள், இதான் இங்க முக்கியம். 20 எஞ்சிய மாணவர்கள்ல 60%. இத தனிய திருப்பி 100க்கு எடுத்து 60%. சரி, மாணவர் 7 அல்லது 8 பாடங்கள் சித்தி அடைஞ்சனர். இவங்க 7 அல்லது 8 பாடங்கள்ல பாஸ் ஆயிருக்கான். சரி, இப்ப பார்ப்போம். பாடசாலையில் இருந்து அப்பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் என்ன சதவீதத்தினர் ஏழிலும் குறைந்ததுல பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கான். சரி, ஏழிலும் குறைந்தது என்ன? இந்த 25% 40% ஆக்கள் தான் ஏழிலும் குறைஞ்சது. இது விளங்குதா? இது விளங்குனா கேள்வி செஞ்ச மாதிரி. நீங்க பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா 100க்கு 75, என்ன 100க்கு 75. இப்ப இந்த 40% ஆக்கள் எத்தனை? 40% ஆக்கள் எத்தனைண்டா இது நாம ஆஹ் சும்மா ஏண்டா எல்லாம் இங்க கேட்கப்படுறது சதவீதம் தான், என்ன சதவீதம் தான். ஆகவே நான் இங்க மொத்த மாணவர் இப்படி சதவீதமாவே கேள்வி எல்லாம் சதவீதமா வரப்போல பிள்ளைங்க. இங்க மொத்தத்தை 100 எடுங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கு லேசர் 100. 100க்கு தானே சதவீதம் பார்ப்போம். 100ல் 75%, 75 மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? 100 மாணவர்கள் 100 மாணவர்கள்ல 75%, 75 மாணவர்கள் 9 சித்தி. மிச்சப்பாட்டு எத்தனை மாணவர்கள்? 25 மாணவர்கள், 25%. 25ல் 60% ஆக்கள் என்ன? 7 அல்லது 8. ஆகவே 25ல் 40% ஆக்கள் தான் ஃபெயில். 25ல் 40% தான் 100க்கு 40. 25ல் 100க்கு 40. ஆகவே இதை நான் இங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா 1 முறை 4 முறை 10. ஆகவே 10 வீதம் என்பது இங்கே விடையாக இருக்கும். அதாவது இந்த 25 இல்லைண்டா 25 வீதத்துல 40 வீதம், ஆகவே 10 வீதம். ஆகவே இது எத்தனை வீதம்? இது மற்றது எத்தனை இருக்கும்? 15 வீதமா இருக்கும். இது 10 வீதமா இருக்கும். ஆகவே மிச்சம் 25 வீதம். 25 வீதம். ஆகவே இதை நீங்க ஷார்ட் மெத்தடாவும் பார்க்கலாம். இதை செஞ்சு பார்க்காம இப்ப உதாரணமா மொத்தம் 75 வீதம் தானே, மொத்தம் 75 வீதம். மிச்சப்பட்ட 25 வீதம் தான் இந்த இவங்க 2 பேருக்கும் பிரிய போகுது. 7 7 அல்லது 8 பாடம் குறைஞ்சாக்கல. நமக்கு 7 அல்லது 8 பாடத்துக்கு 60 வந்துட்டு, 60 50ஓட கூட, அரைவாசோட கூட. அவை இதுல அரைவாசி 12.5 கூட இதுக்கு வரணும், 12.5 கூட இதுக்கு வரணும், 12.5 குறைய இதுக்கு வரணும். அவ்வாறான பாசிபிள் ஆனது 12.5 கூடண்டா 25 குறைய இருக்கணும். ஆகவே இதுக்கு 15, இதுக்கு 10 வந்தா தான் கூட்டினா 25. இப்படியும் நீங்க ஒரு சாதாரணமான ஒரு மனக்கணக்காலையும் என்ன செய்யலாம், விட எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததை பாருங்க. விட 10 வீதம் தோற்றிய மாணவர்கள் என்ன சதவீதத்தின் 7லும் குறைந்தது 10 வீதம் விட. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளை. 2018-24 ஒரு குடும்பத்தில் ஏபிசிடி என்ற குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதமும் 5, 2, 3, 5க்கு ஏபிசிடி என்பவருக்கு 5, 2, 4, 3 ஏபிசிடி என்பவர் வீதத்தில் பணம் கிடைக்கிறது. சிக்கு கிடைக்கும் பணம் பிக்கு கிடைக்கும் பணத்தில் 2 வீதம். அதாவது சிக்கு கிடைக்கும் பணம் பிக்கு கிடைக்கும் பணத்தில்
2000 கூட. 2000 கூட. அதாவது இங்க பங்கு பாத்தீங்கன்னா இவருக்கு 4 பங்கு, இவருக்கு 2 பங்கு. இவங்க 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம் இந்த 2 பங்கு தானே. 4/2 2 பங்கு. அது 2000. இதை எடுத்துட்டீங்கன்னா சரி. அது 2 பங்கு 2000, ஒரு பங்கு 1000. 1000 இவருக்கு எவ்வளவு? ஒரு பங்கு 1000, 5 பங்கு 5000. 2 பங்கு 2000. 4 பங்கு 4000. 3 பங்கு 3000. இப்ப கேள்வி என்னண்டா, லீட்க்கு ஒரு மாதத்துல கிடைக்கும் பணம் 3000 ரூபாய். அது சின்ன கேள்வி என்ன, பெரிய வழியான கேள்வி இல்லை. அதாவது சிக்கும் பிக்கு இடையிலான வித்தியாசம் 4 4க்கு 2. 4 - 2 2. அந்த 2 பங்கு தான் 2000. இது 4க்கு 2 சொல்லி போட்டு சுருக்கி போட்டு 2 கொண்டு எடுத்துடப்படா. ஏன் எடுத்துடப்படா, நாம மொத்தமா தான் பார்க்கோம். ஆனா இங்க வீதம். ஆகவே அதுல இருந்து நாம விடைய எடுக்கலாம். அப்ப அதுக்கு விட 3000 4வது விட. அடுத்து 2019 11வது கேள்வி. 2019 11வது கேள்வி. ராஜன் 4.5 வீதம் வருடாந்த எளிய வட்டி வீதத்தில் ரூபாய் 3240 முதலீடு செய்து வட்டியாக 729 ரூபாய் ராஜாவுக்கு கிடைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? எனக்கு தெரியும் இந்த வட்டின்னு சொல்றது, அதாவது வட்டி இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் சொல்றது எளிய வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவோம். இதுக்கு சமன்பாடு பிஆர்டிங்கன்னு ஒரு, நீங்க ஓஎல் 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அவன் இந்த சமன்பாடு மறக்கப்படும். ஆகவே வட்டி அப்ப இதுல எது சாராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி போடுவீங்க. அப்ப வட்டி எவ்வளவு சாராங்கன்னா 729 ரூபான்னு சாராங்க. முதல் 3240. வட்டி விகிதம் 4.5 வீதம். காலம் தான் கேள்வி, எவ்வளவு காலம். அதாவது பி என்பது முதல், இங்க இது வட்டி, இது முதல், இது வட்டி விகிதம். டி என்பது மொத்தம் எவ்வளவு காலம், எத்தனை வருடங்கள். அவர் டி தான் கேள்வி, கீழ். ஆகவே இங்க இந்த சமன்பாடு தெரிஞ்சு அது சுருக்கல் மட்டும்தான் இது முடியாது. அது டீயை காணணும். டீயை காணணும். ஆஹ் நீங்க இதை இஞ்சால கொண்டாடுவீங்க. இது ஒரு 0 தானே, நான் 45 ஆக்குறேன். டி சமன் 729 தர 100 கீழ் 3240 தர 4.5. சரி, அப்ப இதை நீங்க சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரும் 5. சுருங்கி காட்டுறேன். 5 வரும். சரி பா. அதாவது டி சமன் 729 தர 100 கீழ் 3240 தர 4.5. இவ்வாறான இதுகள் வரக்குள்ள நீங்க இது 10 தானே, இந்த 10 45 ஆகல. இந்த தசம் இருந்தா கீழே கஷ்டம் என்ன. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், இந்த 729 3840 அடங்குமான்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இது 3ஆல சுருக்கு, இது 3ஆல சுருக்கு. அப்ப இதுவும் 3ஆல சுருக்கப்படும் நினைக்கிறேன். இது 3ஆல சுருக்கு என்ன, 100 அப்படி வச்சுக்கோம். 100 பெருக்கிற. அப்ப 729 45, இந்த 10 இங்க பெருகிதான் 45 ஆகணும். அப்ப அங்க சைபர் இல்லை. இப்ப பார்ப்போம். இந்த 45 இந்த 729 நாங்க 3ஆல சுருக்கணும்னா 2 4, 3ஆல சுருக்கப்படும் 2 12ல 4 3 12, 9ல 3 முறை, இது 15 முறை. இப்ப பார்ப்போம். திருப்பி இது 3ஆல சுருக்கணும். 8 3 24, 3 3, இது 5 முறை. திருப்பி இந்த 81க்கும் இதுக்கு இடையிலான 81 ஒரு முறை, இது 4 முறை. அப்ப 100 கீழ் 4 20, 100 கீழ் 20 5. அவை விட 5. அதாவது இங்க இருக்கிற டைம் என்பது வருடம். வருட வட்டி வீதமாக இருந்தால் இது வருட வட்டியாக இருந்து, இது வருட வட்டி வீதமாக இருந்தால் இது என்ன, வருடமாக இருக்கும். இது மாத வட்டியாக இருந்து மாத வட்டி வீதமாக இருந்தால் இது மாதமாக இருக்கும். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. என்னைக்கு பிஆர்டி ஒரு இந்த வட்டி இங்க வட்டி என்பது வட்டி மட்டும்தான், வட்டி சேர்த்த முதல் இல்லை. இது பி என்பது முதல், ஆர் என்பது வட்டி வீதம். அப்ப அந்த சமன்பாட்டை மறந்துடப்படும். சரி, அடுத்தது பார்ப்போம். 2019 13வது கேள்வியை பாருங்க. இதுவும் சிம்பிளான ஒரு கேள்விதான். இந்த அப்படியே பார்த்துட்டு போகாம பிள்ளைகள், இனி உங்களுக்கு காலம் குறைய இருக்கு. அந்த செய்து கொள்ளுங்க. 2019 11வது கேள்வி. இந்த 2019 11வது கேள்வி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விதான். மற்றபடி கஷ்டம் இல்லை. சரி பாருங்க.
பயன்படுத்திய மோட்டார் வாகனம் ஒன்று ரூபாய் 3,2 மில்லியனுக்கு வாங்கி மோட்டார் வாகன கராஜ் உரிமையாளர் அவர் பயன்படுத்திய மோட்டார் வாகனம் மட்டும் 3,2 மில்லியனுக்கு வாங்குறாரு. 3,2 மில்லியனுக்கு வாங்குறாரு. வாங்கி உரிமையாளர் ஒருவர் ரூபாய் 8 லட்சம் செலவு செய்யறாரு. அப்ப இதுக்கு வாங்கி 8 லட்சம் 8 லட்சம் எல்லாத்தையும் மில்லியன்ல சொல்லுவோம். 0.8 மில்லியன். சரிதான், 8 லட்சம் 10 லட்சம் தான் 1 மில்லியன். அப்ப 8 லட்சம் 0.8 மில்லியன் செய்து அதனை பழுது பார்த்து 4,8 மில்லியனுக்கு விற்பனை செய்யறார். அப்ப லாப சதவீதம் கேட்காங்க. அவருக்கு மொத்த செலவு 4 மில்லியன். மொத்த செலவு 4 மில்லியன். இதை நீங்க என்னது ரூபாய்க்கு மாத்த தேவையில்ல. ரூபாய்க்கு மாத்தினா 16 வளமையான 16 3,200 16 ரூபாய்கள். ஆனா மில்லியன் ரூபாவை நான் வச்சுக்குவோம். 0.8 இதே மில்லியன் ஆக்குனீங்கன்னா சரி. மில்லியன் ஆக்குறதுக்கு என்ன மில்லியன் 10 லட்சம் 1 மில்லியன் சொல்லி 10 லட்சம் 1 மில்லியன் என்பது 800,000 சொல்றது 0.8 மில்லியன். அப்ப 4 மில்லியன். அப்ப 4.8 மில்லியனுக்கு வாங்கணும். சாரி 4 மில்லியனுக்கு வாங்கினேன். நான் மொத்த இவ்வளவும் செலவு இவ்வளவும் லாபம். அப்ப அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் தான் கேள்வி. அப்ப லாப சதவீதம் வித்தது 4.8க்கு வாங்கினது 4க்கு கீழ். இப்ப கீழுக்கு வித்தத்தை போடுறியா வாங்கினதை போடுறியாண்டா வாங்கினதை தான் போடுறேன். 4 ரூபாய்க்கு இவ்வளவு நம்ம 4 ரூபாய் எவ்வளவுக்கு வாங்குறோமோ அதுக்குத்தான் இவ்வளவு லாபம். ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா 4 தரநூறு. அப்ப 0.8 80 சாரி 0.8 வைப்போமே. 0.8 தரநூறு கீழ் 4 100 கீழ் 4 அங்கே 80 மாறும். 80 4ஆல பிரிச்சா 20. அவசரம். அப்ப இங்க 4.8 போட்டப்பட சுருக்கலும் பிரச்சனையாகும், விடையும் வராது. வித்தத்தை போடுற லாப சதவீதத்துக்கு வாங்கின இவ்வளவுக்கு தேவையான எழுதி கொள்ளுங்க. டைம் தரல பிள்ளைகளா ரெக்கார்டா தானே போகுது. ஆகவே நீங்க ரெக்கார்டை நித்தாட்டி என்ன செய்யலாம் எழுதி கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 2019 14வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு 14வது கேள்வி. ஒரு மாணவன் கணித பாட சோதனையில் 45 புள்ளிகளை பெற்றார். மெட்ஸ்ல 45 புள்ளியை பெற்றார். எனினும் அது புள்ளிப்பட்டியலில் 75 என தவறுதலாக குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப 45 இருக்காரு, 30 கூட்டி போட்டிருக்கான். சரி, அதனை திருத்திய பின்னர் கணித பாட சோதனைக்காக வகுப்பின் சராசரி இடைப்புள்ளி 1.5 குறைவடைந்தது. 75 45 ஆகுனா குறைந்தானே. அப்ப சராசரி 1.5 குறையுது. 1.5 சராசரி குறையுது. சரி, அக்கணித பாட சோதனைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. சரி, இப்ப பாருங்க 75 45க்கு மாத்தினால் சராசரி என்ன செய்யுது? குறையுதுண்டா. இதுக்கு நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. இந்த எண்ணிக்கை என்பது இந்த வித்தியாசம் இருக்குத்தானே, வித்தியாசத்தை குறைஞ்சதால பெருக்கினா பிரிச்சாச்சு. வித்தியாசம் 30 குறைஞ்சதால பிரிச்சா மொத்த எண்ணிக்கை வரும். சரியா? அப்ப இது வித்தியாசம் 75 45 30 எவ்வளவுத்தால மாற்றம் அடையுது? இங்க கீழுக்கு மாற்றம். மாற்றம் 1.5. அப்ப 30 15னா 300 15 2 முறையானே 300 15 ஒரு முறை 2 20. எத்தனை மாணவர்கள்? 20 மாணவர்கள். அவைதான் இதுக்குரிய சமன்பாடு. டீப்பா இதுக்கு போக தேவை. டீப்பாவும் போகலாம் இல்லையே. டீப்பா போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. டீப்பா போறேன்னா என்ன செய்யும்? மொத்த மாணவர்கள், அதாவது மிச்சப்பட்ட மொத்த மாணவர்கள் என்ன மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் ஆகும். இதே என்ன ஆகும் வச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். அதாவது நான் செல்லல, நீங்க என்ன போச்சீங்க சரியா? அதாவது நீங்க இதை கழிக்கணும், இதை கூட்டணும். என்ன கழிச்சு கூட்ட போல சமன்பாடு வரும் சரியா? அதாவது இது கழிக்கணும். x+45 கீழ் எண் இதானே, இதை கூட்டணும். x+75 கீழ் எண் இது ரெண்டும் 1.5 உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இந்த சமன்பாடு. அதாவது x+75 நான் இதை பின்னுக்கு போடலாம். x+75 உண்மையான சராசரி என்ன? அந்த மிச்சம் ஆக்கல்ற மிச்சம், அதாவது சரியா 15 ஆக்கல்ற
மொத்த கூட்டுத்தொகையும் இவர சரியானது சேர்த்ததை என்னால பிரிக்கிறதா மொத்தமா வரும். அதுல இருந்து நேரத்தோட கழிக்கிறது எக்ஸ் பிளஸ் 45 மில்லியன், அதாவது நேரத்தோட இருந்த ஆட்கள்டையும் 45 மில்லியன் அதை கழிச்சா இதுக்கிடையான வித்தியாசம் தானே இது. அவன் இந்த எக்ஸ் இதே போல போய்த்திரும். அப்ப 75 செய்ய 45 30 கீழ் என் சமன் 1+5. அப்ப இதுல இருந்தா இந்த சமன்பாடு நம்ம டிரெக்டா எடுக்கிறோம். அது நமக்கு நீங்க இந்த சமன்பாடை என்ன போச்சு. சரி, அடுத்ததை பார்ப்போம். 2019-18வது 2019ஆம் ஆண்டு 18வது கேள்வி. 2019-18வது கேள்வியை பாத்தீங்கன்னா ஏபிசி என்போர் ஒரு கம்பெனியில் 2:3:4 எனும் விகிதத்தில் சம்பளம் பெறும் 3 ஊழியர்கள். அதாவது ஏபிசி என்று 3 பேர் இருக்காங்க. அவர்கள் 2:3:4 என்ற விகிதத்துல சம்பளம் பெறுறாங்களா. அவர்களுக்கு முறையே 20 வீதம், இங்கேயும் 20 வீதம், இங்கேயும் 30 வீதம் சம்பள அதிகரிப்பு வருகிறதாம். அப்ப இவங்களுக்கு இவ்வாறு சம்பள அதிகரிப்பு வந்தா இவர்கள கிடைக்கிற மொத்த விகிதத்தை கேட்காங்க. அப்ப இது வீதம், இது விகிதம். அப்ப இங்க ரெண்டை விட மொத்த சம்பளத்துல அதாவது எவ்வளவு இவங்க சம்பளம் 2x தற்போதைய சம்பளம் என்ன விகிதம் சொல்லக்குள்ள 120 என்ன 100 மேல் 120 இதானே வீதம். அதாவது கூடுது 1.2 மடங்கால கூடும். அதாவது என்ன அர்த்தம்டா முழுச்சம்பளம் 100 20 கூடக்குள்ள 120 கூடும். இவர 3 நான் எக்ஸ்போர்ட்டா வெட்டுப்படும் தேவையில்ல. இவரையும் 120 கீழ் 100, இவரையும் 4 தர இவர 130 கீழ் 100. அப்ப இந்த 100ம் போட தேவையில்ல, இந்த 120 பிறகுனா இதான் இப்ப புதுவிதம் மாறு. அதாவது சம்பள அதிகரிப்பு வந்தால் அந்த இது விகிதங்களை வீதத்தால் என்ன செஞ்சா சரி 20 கூடனா 120 மொத்தம், இங்க 20 கூடனா மொத்தம் 120, இங்க 30 கூடனா அங்க 2 தர அப்ப 240, 2 6 360. ஆனா சுருக்கி போட்டே நீங்க விடைய செய்யலாம். இங்க 130 என்ன 130 சொல்லக்குள்ள 4 3 12 13 4 13 4 4 3 12 1 மிச்சம் 4 4 52 5 அப்ப 24க்கு 36 52. இப்ப எத்தனையால சுருக்கலாம் 4ஆல சுருக்கலாம். இன்னைக்கு 4ஆல சுருக்கணும் 6 4 24, 4ஆல சுருக்கணும் 9 4 36. அப்ப விட என்ன போச்சீங்க கொள்ளையாவலாம் யோசிக்க தேவை. சரியாச்சு இருந்தா என்ன செய்யணும், இந்த 2x 3x 4x போடுவீங்க எவ்வளவு 20 வீதம் அதிகரிக்கிறீங்க. மொத்த வீதம் கேட்காங்க 20 வீதம் ஆச்சு 2xக்கு 20 வீதம்டா. உதாரணமா சும்மா நான் ஒன்றை சொல்றேனே, இப்ப 2xக்கு இப்படித்தான் எடுப்போம் 3x 4x. இப்ப 2xக்கு 20 வீதம் அதிகரிக்கிறீங்கன்னா 2x தர 100க்கு 20 வீதம். அப்ப அதிகரிக்கிறது எவ்வளவுன்னு காமிங்க. இதோட திருப்பி 2x கூட்டுவீங்க. அப்ப அதைத்தான் நாம ஒத்தையா நாம என்ன சொல்லுவோம் 2xக்கு 120 வீதம் அதிகரிக்கிறீன்னு சரி. அடுத்ததை பாருங்க. அது ஃபாஸ்டா தான் போற முடியல, என்ன நம்ம நிறைய கிளாஸ் செஞ்சிட்டோம். அப்ப நிறைய கிளாஸ்ல நாம என்ன செஞ்சிட்டோம் ஒவ்வொன்றையும் தனியே அழகா விளங்கப்படுத்திருக்க முடியும். அது வீத கணக்குகள் இந்த வட்டி வீதங்கள் எல்லாம் உலக ஓயல்ல வளமையாக பழக்கப்பட்ட கணக்குகள். இது பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா இந்த இவ்வாறுதான் செய்யறேன்னு நினைக்கிறீங்கன்னா இலகுவாக நீங்க கை வச்சு செய்வார். சரி, அடுத்த 2020-13 வெளியே பாருங்க. அருண் ஆண்டுக்கு 6%, அடுத்த 3 வருடங்கள்ல ஆண்டுக்கு 5%, 5 வருடங்களின் பின்னர் ஆண்டுக்கு 4%, 5 வருடங்களுக்கு பின்னுக்கு ஆண்டுக்கு 4%. இது எவ்வளவு எத்தனை வருடங்களுக்குன்னு சொல்லல. 4% என்ற எளிய வட்டி வீதத்திற்கு கடனாகப்பட்டார்.
10 வருடங்களின் பின், அப்ப கடைசி 5 வருடம் 10 வருடங்களின் பின் அவர் செலுத்திய மொத்த வட்டி பணம் தெரிஞ்ச சமன்பாடு ஒன்றே ஒன்று. இந்த எளிய வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஆர்டி 100. அவ வட்டி எவ்வளவு 10 வருஷத்துக்கு 11,950. ஆனா இங்க என்ன பிரச்சனைடா உடைச்சிருக்கான். அவன் முதலாவது 2 வருஷம் இதுக்கு 6%, அடுத்ததுக்கு 5%, அடுத்ததுக்கு 4% சொல்லிக்கான். அப்ப நமக்கு முதல் என்ன செய்யல மாறாதானே, முதல் ஒவ்வொன்றுக்கும் சமம் தானே. ஆகவே முதல் மாறாது. ஆகவே முதல் மாறாது அதே எக்ஸ் தர 5 தர 3 வருஷம் கீழ் 100, எக்ஸ் தர 4 தர 5 கீழ் 100. மொத்தம் 6 2 12, 3 15, 4 20, கீழுக்கு 100. அப்ப பிரச்சனை இல்லை. எக்ஸ் கீழுக்கு 100, 12 15 20 எத்தனை வரும்? 12 15 எத்தனைடா 27. 50 தர 100 கீழ் 47. 47 5 வாரத்தால 47 5ஆல பெருக்கி பாருங்க. 11,750 தானே. அப்ப 40 கீழே வரை உங்களுக்கு 47. அப்ப இதை நீங்க சுருக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க 47 5ஆல பெருக்கி பார்ப்போம் எத்தனை வருதுண்டு. 47 5ஆல பெருக்கி பார்த்தோம்னாலும் வராது. என்ன 47 5ஆல பெருக்குனா 220 தான் வரும். அப்ப அடுத்த 5 இன்னும் 5 வாரமாய் அடுத்த 5 வாரமாய் யோசிச்சீங்கன்னா சரி பரவாயில்ல. 14 என்ன வரும்? 14 சாரி 14 ஒன்று மிச்சம் 24 அப்ப கழிச்சிங்கன்னா பிள்ளைகள் 7ல இருந்தா 3 11ல 9 போனா 2 235. 235 எத்தனை முறை 5 47 235. ஆகவே இந்த பூஜ்ஜியத்தை கீழே இருக்குன்னா 250. அப்ப 250 ரூபாய் 25,000. அப்ப அவர் பெற்றது ரூபாய் 25,000 இருக்கும். அப்ப இந்த வட்டி சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு சுருக்கள் தான் கொஞ்சம் பிரச்சனையா வரும். சுருக்கள் என்ன பிரிச்சு தான் விடைய எடுக்கணும். பிடிக்க போல நீங்க டிரெக்டா போட்டு போயிங்கன்னா உங்களுக்கு லகுவாக விட வரும். அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 2020 14வது கேள்வி. 2020ஆம் ஆண்டு 14வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 14வது பேச்சொன்றில் ரூபா 8,000 வீதம் இலாபம் ஈட்டக்கூடிய விற்பனை செய்யும் நோக்கில் ஒரு பேச்சுக்கு ஒரு பேர்ச்சேஸ்ன்னு சொல்லுதானே, ஒரு பேர்ச்சேஸுக்கு ரூபா 8,000 ஒரு பேர்ச்சேஸுக்கு 8,000 லாபம் வீதம் ஈட்டக்கூடிய விற்பனை செய்யும் நோக்கில் திருநாதன் காணித்துண்டொன்றை கொள்வனவு செய்தார். காணித்துண்டொன்றை கொள்வனவு செய்தார். இக்காணிக்கு ஒரு பேச்சுக்கு அவர் செலுத்த விரும்புகிற கொள்வனவாளர் ஒருவர் உள்ளாரெனின் அது திருநாதன் ஒரு பேச்சுக்கு செலுத்திய தொகையின் 15% குறை. வெறும் லாபத்தோட விற்கணும். ஆனா இது 15% என்ன குறையே. அப்படின்னா இவர் வாங்கினது 100%. இது எவ்வளவு 85% பெருமதிதான். அப்ப அவர் பேச்சு அப்ப உதாரணமா அவர் வாங்கின விலையை கண்டுபிடிக்கிறது தானே. இது 15% குறைய. அப்ப இது 85% தான் இந்த 34,000. அப்ப அவர் வாங்கினது 100%.
வரும். இதை நீங்க பிடிச்சீங்கன்னா பிள்ளைகள் 85 8 32, அப்ப இது 320ல 4 முறை, இப்ப 400, 40,000, 48,000 வரும். 40 அங்க 8,000. அப்ப அவர் விற்க வாங்கினது 40,000 ரூபாய்க்கு, விற்க எதிர்பார்க்கறது 48,000 ரூபாய்க்கு, விட ரெண்டாவது வரும். ஒரு சிம்பிள் கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா இந்த வீதங்கள் போட விளங்கிக்கணும் பிள்ளை. 100ல இருந்து பார்க்கணும். குறையண்டா 15 குறையண்டா 85, கூடண்டா 120 115 அப்படி. சரியா? அடுத்தது 2000. ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு 16 கேள்வி. நிமலன் ரூபாய் 5,00,000 முதலீடு செய்து வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கார். அதாவது 5,500,000 என 500,000 முதலீடு செய்து வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கார். 4 மாதங்களின் பின்னர், அப்ப இவர் சரி 4 மாதங்களின் பின்னர் இந்த காதர் என்பவர் 750,000 முதலீடு செய்கிறார். பங்கராக சேர்ந்து கொண்டார். வணிகத்தை தொடங்கி 3 வருடங்களின் பின்னர் அவர்கள் ஈட்டிய லாபத்தை ஒவ்வொரு வருடம் விட்ட பணம் காலமாகி 2க்கும் வீதம். அந்த காலத்துக்கும் இந்த பணத்துக்கு இடையிலான வீதம் காண்றது நமக்கு தெரியும் பிள்ளைங்க. மொத்தமா எவ்வளவு பணம்? 500,000. இவர் 750,000. இவர் மொத்தம் 3 வருடம் சொல்லக்குள்ள 12/3, 12/3 இதுக்கும் இவர் மொத்தம் 12/3 இல்ல, 12/3 36, 36ல 4 குறை. ஏன் 4 மாசத்துக்கு புரோதானே வாராரு. மாதம்ன்றதால மாதம், எத்தனை வருடம் சொல்லக்குள்ள வருடம், 3 வருடம் இருக்கலாம். ஆனா அவர் மாதத்துல சொல்றதால நான் வருடம் சொல்லிக்கலாம். அவை 4 மாதத்துக்கு போவேன்னா 36ல 4னா 32. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு நீங்க 500,000 750,000. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த 1 2 3 4 சைபரையும் இந்த 4 சைபரையும் வெட்டலாம். 50 2 முறை, 75 3 முறை. வேற நீங்க வெட்ட எண்ணிக்கை கொள்ள சரி, மற்றதை செய்யட்டும். இங்க இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். 2 தர 12 தர 32. இதை 4ஆல சுருக்குனா 3 முறை, இதை 4ஆல சுருக்குனா 4 32. இதுல வரல, நம்ம சுருக்குனதுல எங்கேயோட புல. சரி, ஓகே, சரி. 9க்கு 12. அப்ப 9க்கு 12 திருப்பி 3ஆல சுருக்கலாமே. 3ஆல சுருக்குனா 3 4. அப்ப 3க்கு 4 முதலாவது வரும். சரி அப்படியே இன்னொரு கேள்வி உங்களுக்கு. இதெல்லாம் ஓயல். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை இந்த ஓயல் மெட்ஸ்லயும் நிறைய கேள்விகள் எடுத்தாங்க. இந்த விகிதம், எளிய வட்டி, வட்டி வீதம், அதே போல இந்த விகிதம் சம்பந்தப்பட்ட வாரது மேக்சிமம் நீங்க ஓயல் அறிவா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் எத்தனை மாசம் மீதம் இருக்கோ. இவர் 32 மாசம், இவர் இது 65 வட்டும் வீதத்தை காணுவீங்க. சரி, அடுத்தது பாருங்க. 2020-21 என்ன ஒரு எண் தொடர் சாராங்க. 20-23 கேள்வி. ஒரு எண் தொடர் சாராங்க 5. அது பொட்டியில சாராங்க. நான் இப்படி எழுதுறேன். 5 10 30. கொஞ்சம் வாரது கட்டாயம் என்ன பெரிய இலக்கமா தான் இருக்கும். கொஞ்சம் வாரேன் இவ்வாறான கேள்விகள் பிள்ளைகள் நீங்க ஐக்கியூ பாத்தீங்கன்னா இந்த ஐக்கியூ இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு ஐக்கியூ நிறைய செய்வாங்க. ஆனா இங்க வாரதி வாரான கேள்விகள் கூட வந்தாலும் சின்ன ஒரு தொடர்பா தான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 5 5 வரக்கொல இப்ப நீங்க என்ன நடந்திருக்கு இதுக்கிடையிலான விகிதம் என்ன கூட்டுப்பாட்டிருக்கான்னு பார்த்தோம்னா அதே இலக்கம் வரக்குள்ள உண்மையா கூட்டுப்படாது. கூட்டுப்படுறதுக்கு இல்லையே, 0 தான் கூட்டுப்பாடு. அவ இங்க 1 கூட்டுப்பாடு, 2 கூட்டுப்பாடு, 3 கூட்டுப்பாடு. இங்க 4ஆல பெருக்கிறீங்க என்ன, இங்க 5ஆல பெருக்கிறீங்க, இது 6ஆல பெருக்கிறீங்க. ஆகவே 3600 7ஆல பெருக்கினோட இங்க வரும். 3600 7ஆல பெருக்கினீங்க 0 0 6 7 42 4 மிச்சம் 7 3 21 21 4 25. அப்ப இதுல விடைய பாத்தீங்கன்னா 25 200. அப்ப 3ஆவது விட
அப்ப இதுக்கு அடுத்து 2022 ஆம் ஆண்டு 15வது கேள்வி.